உயர்கல்வி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையை சார்ந்தவர்கள் உடனடியாக அனுமதி கொடுத்து விடுவார்கள் ஆங்கில வழி கல்விக்கு. ஆனால் தமிழ் வழி கல்விக்காக அந்த பள்ளிக்கூடம் துவங்குவதற்கு எந்த அனுமதியும் கொடுக்கவில்லை. ஏனென்றால் அங்கே தமிழ் வழி கல்வி பள்ளிக்கூடங்களை திறப்பதற்கு லஞ்சம் யாரும் கொடுக்க மாட்டார்கள். தன்னுடைய மகனை அதிகார கற்றலுக்காக நோக்கி நகர்த்த வேண்டும் என்பது கருணாநிதியுடைய அடிமனது ஆசை. ஆனால் அதற்கு இடையூறாக டி ராஜேந்தர் மற்றும் நடிகர் ராதிகா, அப்புறம் மிகப்பெரிய ஒரு போர்வாளாக இருந்த வைகோ கோபால்சாமி, அப்போதைய பேர் கோபால்சாமி, அவர்களெல்லாம் இருந்தார்கள். இவர்களை எப்படி பழிவாங்கி எப்படி வெளியேற்றினார் என்றால், ஸ்ரீகுண்டம் பகுதியில் கூட அந்த அதிமுகவுடைய மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய சண்முகநாதனும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தெற்கு மாவட்ட செயலர் இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணனும் ஒரே போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள். இது ஒரு வெள்ளோட்டமாக கூட பார்க்கலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் ஒன்று சொல்லியிருக்காரு. எப்படின்னா, நம்மளுடைய எதிரி மத்தியில் பாஜக தான். அந்த கொள்கையை நம்ம எதிர்க்கிறதுக்காக தாவேக்காவும் திமுகவும் ஒன்றாக இணைஞ்சா தப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது 13.5 லட்சம் கோடி கடனை வைத்துக்கொண்டு ஒரு குடும்பத்தை எப்படி நடத்த முடியாதோ அதுபோன்று தத்தளித்து கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் மத்திய அரசோடு இணக்கமாக செல்வதில், அதாவது தன்னுடைய நிதிகளை பெறுவதில் இணக்கமாகத்தான் செல்ல வேண்டும். நாங்கள் சொன்னதை சொல்லுண்டு செயலுண்டு இல்லாமல் சொன்னதை செய்திருக்கிறோம். அவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்திருக்கிறோம் என்பதால் வருங்காலங்கட்டங்களில் 2029 போன்ற பாராளுமன்ற தேர்தல்களில் எங்களோடு தான் இருப்பார்கள். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மிடையே சமூக செயற்பாட்டாளர் SMA காந்திமதிநாதன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவர்களிடம் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. வாங்க பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும். நீங்கள் நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இந்த தாவேக்கா அமைச்சர்கள் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கே அதிகமாக போகிறாங்க. அங்கே போய் மாணவர்களை சினிமா பாணியிலே மறுபடியும் ரீல்ஸ் போட வைக்கிறது, தாவேக்கா பாடலை போடுறது, அமைச்சர் குழந்தைங்கிட்ட இங்கிலீஷ் பேச சொல்லி ரொம்ப இது கட்டாயப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பள்ளிக்கூடத்தை இவங்க அதிகமாக டார்கெட் பண்ணுறாங்க, குற்றச்சாட்டு வருது. அதாவது இதை திமுக ஒரு புறப்பகண்டமாகவே எடுத்திருக்காங்க. ரீல்ஸ் என்று. அதாவது ஒரு வளர்ச்சி என்பது அடுத்த கட்ட இலக்கு, அதை நோக்கித்தான் பயணிக்க முடியும். நான் வளர்ச்சிக்குள் வரமாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்து கொண்டதனால் திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய ஆட்சி அதிகாரத்தை இழந்தது, மக்கள் விரோதத்தை சம்பாதித்தது. இப்பொழுது கீர்த்தனா அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், ஒரு பள்ளியில் ஆங்கிலம் தெரியாதா என்று கேட்பது ஒன்றும் புதிதல்ல. ஆங்கில வழி கல்விகளை ஊக்குவித்தது திராவிட மாடல் ஆட்சிகள், அண்ணா திராவிட ஆட்சிகள். அதாவது தொடக்க நிலை தமிழில் இருக்க வேண்டும். பீகாரில் கூட தமிழில், அதாவது தாய்மொழியில்தான் பள்ளி கல்விகள் இயங்குகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் கடந்த 50 ஆண்டு 60 ஆண்டு அந்த திராவிட ஆட்சி காலங்களில் தனியார் பள்ளிகள் ஊக்குவிக்கப்பட்டதன் விளைவு இப்பொழுதைய தொடக்கப்பள்ளி ஆங்கிலத்தில் கற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அதைத்தான் அமைச்சர் கேட்டாரே ஒழிய மற்ற எதுவும் அதில் அரசியல் பண்ணக்கூடிய விஷயம் இல்லை. ஏன்னா ஆங்கில வழிகள் பள்ளிகள் ஒரு வசதி படைத்த பிள்ளைகள் படிப்பார்கள். அதற்கு ஈடாகத்தான் தமிழ் வழி கல்வியில் பயின்ற குழந்தைகளுக்கும் ஆங்கிலம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆங்கில வழி கல்வியை உருவாக்கி விட்டார்கள். இன்னொன்று சொல்கிறேன், கடந்த 10 ஆண்டுகளாக தனியார் பள்ளி துவங்குவதற்கு இந்த உயர்கல்வி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையை சார்ந்தவர்கள் உடனடியாக அனுமதி கொடுத்து விடுவார்கள் ஆங்கில வழி கல்விக்கு. ஆனால் தமிழ் வழி கல்விக்காக அந்த பள்ளிக்கூடம் துவங்குவதற்கு எந்த அனுமதியும் கொடுக்கவில்லை. ஏனென்றால் அங்கே தமிழ் வழி கல்வி பள்ளிக்கூடங்களை திறப்பதற்கு லஞ்சம் யாரும் கொடுக்க மாட்டார்கள். அதற்காகவே, இந்த லஞ்சம் பெறுவதற்காகவே தனியார் பள்ளிகளில் ஊக்குவிக்கப்பட்டது என்பதையே நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். சார், அப்புறம் அதிமுக திமுக ஆரம்பத்திலே நம்ம பார்த்தோம்,
அதிமுக திமுக இணைஞ்சு வந்து ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ கூட இன்னமும் வந்து அதிமுக திமுக இணையதுக்கு வாய்ப்பு இருக்கு, கூட்டணியை சந்திக்க போறாங்க அப்படின்னு சொல்லி அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூட சுசகமா பேசியிருக்காரு அப்படின்னு பார்க்க முடியுது. இதை எப்படி சார் எடுத்துக்கலாம்? அது அவங்களுடைய தனிப்பட்ட கொள்கை. அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை உண்டு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1972ஆம் ஆண்டு அந்த கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டார். அக்டோபர் 17இல் அந்த கட்சி அதிமுக என உருவாக்கப்பட்டது. அதற்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இதற்கெல்லாம் அப்போதைய முழு பெரும் ஒரு சக்தியாக இப்போதைய தளபதி அவர்கள் இருப்பது போன்று அப்போதைய காலகட்டங்களில் 54 வருடங்களுக்கு முன்பாக எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார்கள். இது மறுக்க முடியாது. ஏனென்றால் மக்கள் விரும்பினார்கள். அதனால் எம்ஜிஆருடைய ஆட்சி அவருடைய இறப்பு காலம் வரை திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கட்டில் இருக்க முடியவில்லை. புருக்லின் மருத்துவமனையில் கூட எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது என்னுடைய நண்பர் வந்துவிட்டால் நான் ஆட்சியை ஒப்படைக்கிறேன், என்னிடம் ஆட்சியை ஒப்படைங்கள் என்று கருணாநிதி அவர்கள் கேட்டது கூட தெரியும். ஒரு எதிரியோடு இன்னொரு எதிரி சேர்ந்தால் நிச்சயமாக அந்த எதிரியை பலம் வாய்ந்த ஒரு எதிரி வீழ்த்த நினைப்பார். அதற்கு உதாரணம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம். ஏனென்றால் 93ஆம் ஆண்டுகளில் இப்போதைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மு.க.ஸ்டாலின் அவர்கள் அப்போது இளைஞரணி செயலாளராக இருந்தார். தன்னுடைய மகனை அதிகார கட்டலுக்காக நோக்கி நகர்த்த வேண்டும் என்பது கருணாநிதியுடைய அடிமனது ஆசை. ஆனால் அதற்கு இடையூறாக டி. ராஜேந்தர் மற்றும் நடிகர் ராதிகா, அப்புறம் மிகப்பெரிய ஒரு போர்வாளாக இருந்த வைகோ, கோபால்சாமி, அப்போதைய பேர் கோபால்சாமி அவர்களெல்லாம் இருந்தார்கள். இவர்களை எப்படி பழிவாங்கி எப்படி வெளியேற்றினார் என்றால், என்னை கொலை செய்வதற்காக ஒரு சதி திட்டம் தீட்டினான் வைகோ என்று கூறிய போது, எம்ஜிஆர் அவர்கள் 72இல் அந்த கட்சியை விட்டு பிரியும்போது கூட செங்குத்து பிளவுகள் இல்லை. ஆனால் 93இல் வைகோ அவர்கள் பிரிந்தபோது கட்சி 2ஆக செங்குத்தாக பிளந்தது. மிகப்பெரிய ஒரு அரசியல் ஆளுமைகள் எல்லாம் திமுகவில் இருந்து வெளியேறினார்கள். அதன் தொடர்ச்சியாக அந்த கட்சி மிகப்பெரிய ஒரு சக்தியாக மாறும் என்று நினைத்தோம். ஆனால் 96இல் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோடு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தலை சந்தித்தது. மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவினார். அதன் பிறகு அந்த கட்சியை மீண்டும் ஒரு நிலைநிறுத்தக்கூடிய செல்வாக்கான ஒரு செல்வாக்கை நிறுத்த வேண்டும் என்று நினைத்தார் வைகோ. அது நடைபெறவில்லை. மீண்டும் தன்னுடைய எதிரி யார் என்றால் திராவிட முன்னேற்றக் கழகம். அந்த எதிரியோடையே அவர் கைகோர்த்தார். அதனால் அழிந்து போனார். நிச்சயமாக எதிரி யார் என்பதை அறிந்து கொண்டு நாங்கள் களத்தில் நிற்கின்றோம். அவர்கள் எதிரிக்கு எதிரி நண்பன் என்று களத்தில் கைகோர்க்க இப்போது ஸ்ரீகுண்டம் பகுதியில் கூட அந்த அதிமுகவுடைய மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய சண்முகநாதனும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தெற்கு மாவட்ட செயலர் இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணனும் ஒரே போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள். இது ஒரு வெள்ளோட்டமாக கூட பார்க்கலாம். நிச்சயமாக ஒரு சந்திரனை ஒரு ராகு கேது எப்படி முழுங்கும் என்று சொல்வார்களோ அதுபோன்று இந்த ராமச்சந்திரனால் ஆரம்பிக்கப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த ராகு கேது என்ற பாம்பு தலையும் மனித உடலும் கொண்ட இந்த ஸ்டாலின் தலைமையால் உள்ள திராவிட முன்னேற்றக் கழகம் நிச்சயமாக விழுங்கிவிடும். அப்படி பார்த்து நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தோன்னா தாவேக்கா தான் விழுங்கி இருக்க மாதிரி இருக்கா சார்? தாவேக்கா எங்கேயும் யாரையும் விழுங்கலை. அதாவது அங்கே விழுங்க போகிறாங்க, தாவேக்கா அங்கே விழுங்க போகிறாங்கன்னு சொல்லும்போது இவங்க என்ன செய்வாங்க, பாம்பு இதில் படம் எடுத்துனுக்கு விழுங்கிரும் அப்படின்னா இந்த பக்கம் வழி இருந்தால் இப்படி தான் ஓட முடியும், அப்படி தான் ஓடி வந்துட்டாங்க. இது எடப்பாடிக்கு நன்றாக தெரிந்திருந்தும் அந்த கட்சி தன்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதனால் அந்த ராகு கேது பாம்பு நிச்சயமாக விழுங்கிவிடும். அதிமுக என்ற கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் தான் விழுங்கப் போகிறது. அதற்கு பக்க பாட்டு டிடிவி தினகரன் பாடுகிறார். ஏதோ ஒரு அரசியல் சூழ்ச்சியை அதிமுக மீது திமுக தொடுத்து இருக்கிறது. இப்போ திமுகவுக்கு பயந்து தான் தாவேக்காவுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க? நிச்சயமாக திமுக, அதாவது எம்ஜிஆருடைய தொண்டர்களும் ரசிகர்களும் எதிரி யார் என்றால் கருணாநிதி என்பார்கள். அந்த கருணாநிதியோடு இவர்கள் கைகோர்க்க எந்த காலகட்டத்திலும் சம்மதிக்க மாட்டார்கள் என்பதால் தான் சாரையாக
தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி தொண்டர்கள் வருகிறார்கள். அதை தமிழகம் வெற்றி கழகம் ஒரு தாய்மனதோடு ஏற்றுக்கொள்கிறது. சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே கொள்கைகளில் வந்து சரியாக இருந்து எதிர்க்கணும் அப்படின்னு சொன்ன மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வந்து ஒன்று சொல்லியிருக்காரு. எப்படின்னா, நம்மளுடைய எதிரி வந்து மத்தியில் பாஜக தான். அந்த கொள்கையை நம்ம எதிர்க்கிறதுக்காக தாவேக்காவும் திமுகவும் ஒன்றாக இணைஞ்சா தப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய கொள்கை அடிப்படையில். அவர் கொள்கை கொள்கை எங்களுக்கு வேறு கொள்கை, அவர்களுக்கு வேறு கொள்கை. பாஜகவை எதிர்க்கிறதுல எதிர்ப்பதில் வந்து நாங்கள் எங்களுடைய எதிரி யார் என்பதை அறிந்து கொண்டு தான் தேர்தல் களமாடி இருக்கிறோம், ஆட்சியை அமைத்திருக்கிறோம். இதில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து கொள்கை அடிப்படை என்பது எந்த வகையில் கொள்கை என்று, திமுகவுக்கு ஒரு கொள்கை, தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு கொள்கை இருக்கும்போது இது வந்து இணைய ஒரு இரு துருவங்கள், வட துருவம் தென் துருவம் இணையாதோ அது போன்று தான். நான் இப்போது கூட சொல்லியிருக்கிறேன், அதிமுக தேவை விளங்கக்கூடியது திமுக என்றால் ஒரு எதிரியோடு இன்னொரு எதிரி அந்த தனக்கான பகைமைவாதியோடு நேரடியாக கூட்டு சேர முடியாது. அது வந்து அண்ணன் திருமாவளவனுடைய கொள்கையாக இருக்கலாம், அல்லது அவருடைய கருத்துக்களாக இருக்கலாம். தமிழக வெற்றி கழகம் ஒருபோதும் அதற்கு இசைவு கொடுக்காது. தமிழக வெற்றி கழகத்திற்கு உடைய ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனோடு மக்கள் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு மக்களோடு தான் பயணமே தவிர திமுகவோடு இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி இப்படி நம்ம நேரடியாக சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை, இது சும்மா எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடக்கூடாது. முதலமைச்சரே சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து மத்திய அரசோட இணைந்து நாங்கள் பயணிப்போம், நிறைய நல்ல திட்டங்களை வந்து தமிழகத்துக்கு வாங்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மத்திய அரசு கூட இவங்க எந்த அளவில் இணைப்பில் இருக்காங்க, எந்த அளவுக்கு ஆரோக்கியமான ஒரு இந்திய அரசியலை எடுத்துகிட்டு போவோம் சார்? அதாவது நடைபெற்ற கொண்டு நீங்கள் கேட்டீங்க, மாற்றமான ஆட்சியானா மாற்றமான ஆட்சி தான். ஒரு ஆரோக்கியமான அரசியல் முன்னிலை சொல்லிவிட்டேன். அதாவது நாங்கள் வந்து மோடி வரும்போது கருப்பு கொடை பிடித்தவர்கள் அல்ல, அதே போன்று வெள்ளை கொடையும் பிடித்தவர்கள் அல்ல. நம்ம ஆட்சியில் இல்லாத போது கருப்பு கொடையும் வந்தால், ஆட்சியில் இல்லாத போது மது விலக்குக்கு எதிராகவும் மது கொள்கைக்கு எதிராகவும், ஆட்சிக்கு வந்த பிறகு மதுக்கடைகளை தெருவாக திறப்பதும் இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நடைமுறை செயல்முறை. நாங்கள் அப்படி அல்ல, சொல் ஒன்று செயல் ஒன்று இல்லை. நாங்கள் எப்பொழுதுமே சொல்வதை செய்வோம் என்ற ஒரு இலக்கை நோக்கி தமிழக வெற்றி கழகம் பயணிக்கிறது. அந்த இலக்கு எல்லா மக்களுக்கும் தெரிந்துவிட்டது. ஒரு ஆட்சி, அதாவது 13.5 லட்சம் கோடி கடனை வைத்துக்கொண்டு ஒரு குடும்பத்தை எப்படி நடத்த முடியாதோ அதுபோன்று தத்தளித்து கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் மத்திய அரசோடு இணக்கமாக செல்வதில், அதாவது தன்னுடைய நிதிகளை பெறுவதில் இணக்கமாகத்தான் செல்ல வேண்டும். நாங்கள் இணக்கமாக செல்ல மாட்டோம், நாங்கள் கருப்பு கொடி தான் பிடிப்போம், கருப்பு கொடையை தான் காட்டுவோம், அல்லது கருப்பு பலூன் பறக்க விடுவோம் என்றால் நிச்சயமாக அது ஒரு எதிரான ஒரு மனப்பான்மையை வளர்க்கும். இந்த திட்டங்களுக்கான மக்களுடைய வாழ்வியல் திட்டங்கள் இருக்கிறது. அந்த வாழ்வியல் திட்டங்களுக்காக நிதியை மத்திய அரசு கொடுக்க வேண்டும். நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று மத்திய அரசு சொல்லவில்லை. இப்பொழுது கூட கடனாக அல்லது திட்டங்களுக்கான நிதியாக சில ஆயிரம் கோடிகளை ஒதுக்கியிருக்கார்கள். திமுகவுடைய ஒரே எண்ணம் மதவாத பாஜக வரக்கூடாது என்று. ஆனால் அதே நேரத்தில் இரகசிய உடன்படிக்கையும் பாஜகவோடு இவர்கள் வைத்திருந்தார்கள் என்பதும் இப்பொழுது உள்ள ஒரு மக்களுக்கான பார்வையாளர்கள் இருக்கக்கூடியவங்க, அரசியல்வாதியாக இருக்கக்கூடியவங்க யாராக கேட்டாலும் திமுக பிஜேபியோடு இணக்கமாகத்தான் இருந்தது என்று சொல்வார்கள். அதற்குத்தான் வெண்குடையை பிடித்தார்கள் என்பதால் நாங்கள் வெண்குடையை யாருக்கும் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, கருப்பு கொடியை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. மக்களுக்கான திட்டங்களுக்கு இணக்கமாக செல்கிறோம், அவ்வளோதான். திமுக கூட்டணி உடைஞ்சிருக்கு. அதிமுக கட்சியில் நிறைய குழப்பங்கள், நிறைய முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்துட்டாங்க. தாவேக்கா கூடவும் இன்னும் சுயநலமாக தான் சில கட்சிகள் வந்ததான்னு சொல்கிறாங்க. வருங்காலங்களில் தாவேக்கா கூட்டணி வந்து எப்படி இருக்கும் சார்? இப்போது உள்ள கூட்டணிகள் வந்து தொடரும். அது தலைமை முடிவு பண்ணும், யார் யார் கூட்டணியில் இருப்பார்கள், ஒத்து போவார்கள். அதாவது எங்களுடைய திட்டங்களுக்காகவும் எங்களுடைய வளர்ச்சிகளுக்காகவும், எங்களுடைய வளர்ச்சி என்பதை விட மக்களுடைய வளர்ச்சிக்காக இந்த கூட்டணி கட்சிகள் ஒத்துழைப்பு நல்குவார்கள் என்பதால் தான் அவர்களும் எங்களோடு இணைந்து ஆட்சிக்கான பங்கீடையும் ருசித்து, அதாவது என்ன சொல்லுவாங்க, அரசியல் அதிகாரத்தை சுவைத்திருக்கிறார்கள். அது 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் வந்து அவருடைய அதிகார ருசியை சுவைத்திருக்கிறார்கள். விசிகா அவர்களுக்கு கடந்த ஒரு 30-35 ஆண்டுகளாகவே அவர் அரசியல் செய்து வருகிறார்கள்.
எந்த இடத்திலும் இது போன்ற ஒரு மந்திரி சபையில் பங்களிப்பை யாரும் கொடுக்கவில்லை. இப்பொழுது விசிகா அதனுடைய பங்களிப்பை அதிகார நுகர்வை வென்றிருக்கிறார்கள். இந்த அதிகார நுகர்வு பங்களிப்பு பகிர்தல் என்ற ஒரு உடன்படிக்கையை முன்னக்கூட்டியே சொன்னதால் அதாவது நாங்கள் ஆட்சிக்கான தேர்தல் காலகட்டங்களில் கூட எங்களோடு யாரும் கூட்டணி இல்லை. ஆனால் இப்பொழுது நாங்கள் சொன்னதை சொல்லுண்டு செயலுண்டு இல்லாமல் சொன்னதை செய்திருக்கிறோம். அவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்திருக்கிறோம் என்பதால் வருங்காலகட்டங்களில் 2029 போன்ற பாராளுமன்ற தேர்தல்களில் எங்களோடு தான் இருப்பார்கள். தேர்தல் கூட்டணி நம்ம பேசுனதுனால இப்போ அடுத்து இடைத்தேர்தல் வர இருக்கு. நீதிமன்ற வழக்கு இருக்குது, ஒரு புறான இடைத்தேர்தல் வர இருக்குது. இந்த இடைத்தேர்தலில் தாவேகா செயல்பாடுகள் எப்படி இருக்கும், கூட்டணிகள் எந்த மாதிரி வைப்பாங்க, எதிர்க்கட்சிகள் எப்படி ஒரு கூட்டணிகளை வைக்க போகிறாங்க அப்படின்ற எதிர்க்கட்சிகள் சொன்ன மாதிரி டிடிவி தினகரனே சொல்லிவிட்டார், சேர்ந்தால் என்ன தப்பு என்று. அதே போன்று அவர்கள் ஒன்றுக்கொண்டு ரகசிய உடன்பாடுகளுக்கு உள்ள காரியங்களை இறங்கிவிட்டார்கள். இந்த தொகுதியில் என்னை ஆதரி, அடுத்த தொகுதியில் உன்னை நான் ஆதரிக்கிறேன் என்பது போன்ற ஒரு செய்திகள் உலா வருகிறது. ஆனால் மக்கள் எங்கள் பக்கம். இடைத்தேர்தல்களில் நிச்சயமாக நீதிமன்ற வழக்குகள் விரைவில் முடிக்கப்படும். அதன் பிறகு இடைத்தேர்தல்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்படும் போது நிச்சயமாக நாங்கள் வென்றெடுப்போம். அதில் எந்த ஐயப்பாடும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், உள்ளாட்சி தேர்தல் இருக்குது. உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னதான் சட்டமன்ற தேர்தல் ஒரு புறம் இருந்தாலும் உள்ளாட்சி தேர்தல் ரெண்டுக்குமே ஒரு வித்தியாசம் இருக்கும். சட்டமன்றத்தில் ஜெயித்தவங்க உள்ளாட்சி தேர்தலில் பிரதிபலிக்குமான்னா சொல்ல முடியாது. ஏன்னா உள்ளாட்சி தேர்தலில் ஃபீல்டு ஒர்க் நிறைய இருக்கும், லோக்கலில் உள்ளவங்க நிறைய ஒர்க் பண்ணியிருப்பாங்க, கட்சியை பார்த்து ஓட்டு விழும் அப்படிங்கிற சொல்ல முடியாது. அது தாவேகாவுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா உள்ளாட்சி தேர்தல்? அதான் உள்ளாட்சி தேர்தல் சாதகமாக தான் இருக்கும். ஏனென்றால் நீங்கள் கரூரில் கூட மக்கள் எவ்வளவு கூட்டம் கூடினார்கள், நாங்கள் காசு கொடுத்தா கூட்டினோம் கிடையாது. மக்கள் தன்னெழுச்சியாக ஒரு பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த பயணத்தை மீண்டும் தொடர வேண்டும் என்பதை நினைப்பார்களே ஒழிய முடிக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். உள்ளாட்சி தேர்தல்களில் நிச்சயமாக அதிமுக திமுகவை வீழ்த்துவோம். அறுதி பெரும்பான்மையை மாநகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி ஒன்றியங்கள், கிராம ஊராட்சிகளில் வென்றெடுப்போம். சார், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விஷயங்கள் நீங்கள் முக்கியமாக சொன்னீங்க. அதாவது நாங்கள் புதுசாக வந்திருக்கோம், மாற்று சக்தியாக வந்திருக்கோம், கொஞ்ச காலம் தான் ஆகிருக்கு, குழந்தையாக இருக்கும், ஆனால் கண்டிப்பாக நான் ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. வருங்காலங்களில் பார்க்கலாம் தாவேகா எப்படி ஒரு புதிய மாற்றத்துக்கான ஒரு ஆட்சியாக கொண்டு வராங்க, எப்படி மக்களுக்கு நல்ல திட்டங்களை செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய நிறைய தகவல்களுக்கு நன்றிங்க சார். இன்னொரு அழகான நேர்காணலில் நம்ம சந்திக்கலாம். நன்றிங்க. வணக்கம்.